ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட்டு வீக்கில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து இன்னர் சைடு வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ திரும்பவும் வந்து ஒரு பெரிய பீரிஸ் வந்து நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இதில் பேங்க்லாம் வந்து கொஞ்சம் கொலாபரேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வரப்போகிற வாரங்களில் நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக அனாலிசிஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னா நமக்கு இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறதுக்கும் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நம்ம நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் முடிஞ்சளவு மினிமிக்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் வைஸாக நமக்கு வந்து ஃபோரெக்ஸ், கிரிப்டோ மார்க்கெட், இந்த மாதிரி நம்மளோட ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ், இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் வைஸாக வந்து நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நமக்கு பர்சனலாக கொஞ்சம் டெக்னிக்கல் வந்து தெரியணும் அப்படின்னா நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அதாவது என்ன லிங்க்னால் நம்ம டெலிகிராமோட லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டால் அதில் வந்து அப்டேட் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். நம்மளோட டே டைமில் வந்து லைவும் போட்டுக்கிட்டு இருக்கோம், சின்ன சின்னதாக ஸ்கால் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சு. சரி, இதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது. ஸோ ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது. என்னோட நாலேஜு முழுக்க வந்து நாலேஜ் ஷேர் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எடுத்துக்கிற இந்த வீடியோவை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணேன், இது எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, லாஸ் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் யாருமே வந்து பொறுப்பாக முடியாது. இதை திரும்ப அழுத்தமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இது பெரிய சேனல், யூடியூப் சேனல்ஸில் வந்து நிறையா பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. ஸோ நான் எந்த சிக்னல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. சேம் அதே மாதிரி வந்து அக்கௌண்ட் ஃபண்ட்லிங்கும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஸ்டாக்ஸும் வீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் கொடுக்கறது கிடையாது ஓகேங்களா. ஸோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், ட்ரேடிங்கில் தெரியாதவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் மட்டும் என்னோட நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, மார்க்கெட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இந்த 2 சேனலுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. நான் பழைய என்னோடய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். நான் இது தான் வந்து மேஜர் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. இப்போது பார்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் மேஜர் ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தேன். இது வந்து மைனர் இன்னர் ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், இங்கேயே வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான் ஓகேங்களா. மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கான். இந்த இடத்துல வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்திருக்கான் ஓகேங்களா. ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான் நமக்கு ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்போது நம்மளோட முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருவோம் ஓகேவா. இந்த பாயிண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து சப்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த டே டைம் ஃப்ரேமில் வச்சோம்னு வச்சுங்களேன், பாருங்கள் அதை வச்சு பார்த்தோம்னா இந்த கேண்டில் செக்ஷன்லாம் கண்ணா பண்ணான்னு செதறி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு இதுவாக இல்லை. இப்போ இதே வந்து நம்ம லைன் சார்ட்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிடிப்பு தெரியும். ஆனால் லைன் சார்ட் நிறைய பேருக்கு அனாலிசிஸ் பண்ண தெரியல. லைன் சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, சரி, இப்போது இந்த கேண்டில் சிக்ஸை மட்டுமே வச்சு பார்க்குறோம். இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் இப்போ மார்க்கெட்டில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு ஒரு பெரிய கேப் டவுன் கொடுத்து ஒரு பெரிய பேரிஸ் கொடுத்துட்டு பிரேக் டவுன் கொடுத்துருக்கான். இன்னர் ட்ரெண்ட் லைனாக பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். சேம் டைம் நெக்ஸ்ட் டேவே நமக்கு மேஜர் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு கேப் அப் கொடுத்து மேலே போயிருக்கான். அடுத்த நாள் வந்து லாஸ்ட் நாள் வந்து நமக்கு கீழே வந்துச்சு ஓகேங்களா. சாட்டர்டே வந்து 20th வந்து சாட்டர்டே ஒரு ஸ்பெஷல் டே. அன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிடுச்சு ஓகேவா. இப்போது மார்க்கெட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கானா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் சிரமம் தான். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெரிய கரெக்ஷன் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து 20,200 இந்த லெவலுக்கு வந்துட்டு திரும்ப புல் பேக் ஆனால் அப்படின்னா நான் வந்து திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இப்போ பெரிய மேஜர் ட்ரெண்ட் ரேட் கட் பண்ணிடுவானே அப்படின்னா இன்னும் கீழே தானே போகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காம வந்து போட்டி போட்டு இருந்து பண்ணுற இடம். ஸோ அதனால் இந்த லெவல்ஸ் வந்து ஏன்னா இங்கே பெரிய கேப்ஸ்லாம் விட்டு மேலே கேப்பப் ஆகி போயிட்டுருக்கான் ஓகேங்களா. இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டான் அப்படின்னா அவனோட அதாவது இந்த அல்காரிதம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு இடத்த ஃபுல் பண்ணி விட்டுச்சுன்னா அடுத்த இடத்துலேருந்து மேலே போகும் ஓகேங்களா. இந்த கேண்டில் சிக்ஸ் சாட்டுக்கு வந்து ஒரு தனியான ஒரு அல்காரிதம் இருக்குது. ஸோ அதையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா.
இந்த இடத்துலலாம் வருவான். ஒரு சைக்காலஜி இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்தா இந்த மாரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி இருக்கு. ஸோ அத வச்சு தான் நான் சொல்றேன். சரி இப்போ மார்க்கெட்டிங்க சப்போர்ட் அடுத்து தான் அடுத்த நாள் பேரிஸ் ஆயிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி நமக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கானா பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ரீடெஸ்ட் மாரி தெரியும். ஓகேங்களா? ஆனா இந்த ரீடெஸ்ட் வந்து இன்னும் கம்ப்ளீஷன் ஆகல. கரெக்ட்டா இந்த இடத்துக்கு வரணும். அதாவது 21,800க்கு வந்து ரீடெஸ்ட் வச்சு திரும்ப கீழ வந்து டவுன்வர்ட்ஸ்ல பண்ணானா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 21,500 இந்த 21,500 பக்காவான சப்போர்ட் ஓகேவா? இந்த சப்போர்ட் வந்து கன்ஃபார்மா வந்து இதுக்கப்புறம் பெரிய சப்போர்ட்டா இதுதான் ஆக்ட் ஆகும். இதுவரைக்கும் முன்னாடியும் வந்து இது ஒரு பெரிய சப்போர்ட்ஸாவே இருந்திருக்கு. 1, 2, 3, 4, 5 பார்த்தோம்னா தெரியும். 5 பிளேஸில வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 பிளேஸில வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷனும் குடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆன ஒரே பிளேஸ் வந்து 21,500 தான். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு கீழ போறதுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படின்னு வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் நிஃப்டி அண்ட் இண்டெக்ஸ் வந்து இத பேஸ் பண்ணி தான் நெறையா வந்து நடக்குது. ஸோ அதனால இது வந்து மார்க்கெட் ரொம்ப திரும்ப புல் பேக் ஆக்க தான் பார்ப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து மேலே போச்சு அப்படின்னா 21,800 தென் நெக்ஸ்ட் லெவலில் வந்து 22,000 அடுத்து வந்து 22,100 இதான் வந்து ஹையஸ்ட் பொசிஷனாக இருக்குது. இதுக்கு மேலே போகுது அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பு ஒரே வாரத்தில் அமையறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படின்னா இவ்வளோ கேப் டவுன்ஸ் ஆகிடுது திரும்ப வந்து ஃபுல் பண்ணானா ஒரு ரெக்கவரி கொடுத்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் திரும்ப மேலே ஏறுவாங்க. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து அதாவது 21,200 பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக 20,000 20,200க்கு வந்து ரீச் ஆகிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கெலாம் இந்த இடத்துல வரும்போது ஒரு பெரிய லக்காக இருக்கும். 20,200 வரும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு அல்வா ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? சரி. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை டெக்னிக்கலாக வந்து சொல்லியாச்சு. ட்ரெண்ட் லைன் கட்டு இது எல்லாமே சொல்லியாச்சு. மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே போகுமா அப்படிங்கிறதும் டவுட்டு தான். ஓகேங்களா? அதுவும் வந்து சொல்லியாச்சு. இந்த டவுட் வந்து ஏன்னா இது ஒரு வாரத்தில் போகாது. வரப்போகிற வாரங்களில் போகும். ஸோ அடுத்த வாரத்துக்கான வீக்லி அப்டேட்டில் வந்து அது நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி. அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். சரி பேங்க் நிஃப்டி இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டியில் நிஃப்டி 50 ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் தான். நம்மளோட ஆர்எஸ்ஐ வந்து டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கொடுத்து கீழே போய்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போ கீழே போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வரும்போது அதாவது இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த 20% இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்போது திரும்ப ஒரு புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட கோல்டன் ரேஷியோ 44,000 எஸ் 44,600ல வந்து நமக்கு அந்த ரேஷியோ இருக்குது. அதாவது நான் இந்த மார்க்கெட் பண்ணியிருக்கேன் பாருங்க சப்போர்ட்டு 44,700லேருந்து 45,000 அதாவது இந்த 300 பாயிண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து திரும்ப புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தானா ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது. நல்லா பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா 0.1, 0.2 தேர்ட் பாயிண்ட் பிரேக் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? இங்கே புல் பேக் ஆகி ஆனால் இப்போ மேலே போக வேண்டியது. ஓகேங்களா? இங்கே புல் பேக் ஆகிட்டு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போக வேண்டியதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து திரும்பவும் இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது 46,150 இந்த லெவலை வந்து கீழே உடச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ வரும்போது இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டு நமக்கு இந்த கோல்டன் ரேஷியோவில் வந்து புல் பேக் அடிக்க சான்சஸ் அவைலபிள் அதிகமாகவே இருக்குது. அப்படி அடித்தாலும் மார்க்கெட் வந்து 46,100 இந்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையுமே வந்து பார்த்துட்டோம். இங்கே பாருங்கள் மேலே எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க வீடியோ பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னாலும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி இப்போது இந்த நம்மளோட டெக்னிக்கல் அது டூலை வச்சு பார்க்கும்போது அதாவது ஃபிபனாச்சி டூலை வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த சப்போர்ட்டும் இந்த சப்போர்ட் ஏரியாவும் இந்த கோல்டன் ரேஷியோவும் ஒரே சேம் ஏரியாவில் வந்து நமக்கு மெர்ஜ் ஆகிறதுனால நான் இதுதான் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் புல்பேக் ஏரியா அப்படின்னு வந்து சொல்லுவேன். இப்போ என்ன பண்ணுவோன்னா இதிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து நமக்கு கேப் இருக்குது. ஓகேங்களா? இந்த கேப்ஸை இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஓகே. இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வச்சு நான் அந்த கேப்ஸை வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஓகே.
நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கீழே கேப் இருக்குது. ஓகேங்களா? இந்த கேப்ஸை ஃபுல் பண்ணுனா திரும்ப வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து திரும்ப ஒரு புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது சைக்காலஜி. ஓகேங்களா? கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி. ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடம் வரும்போது நமக்கு ஒரு புல் பேக் இந்த 50% உடச்சி திரும்ப வந்து இந்த 60%ல சப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா 61%ல சப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப ஒரு புல் பேக் ஆகிட்டு இன்னும் வந்து மார்க்கெட் மேலே வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துட்டான். ஓகேங்களா? அடுத்து நம்ம இங்கே பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சை பார்ப்போம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து கேப்ஸ் இருக்குது. மார்க்கெட்டை வந்து கீழே விழுந்திருக்கான். அதாவது ஒரு 700 பாயிண்ட்ஸ் கீழே தள்ளியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வச்சு இங்கே வந்து கரெக்ஷன் வைப்பான். அதாவது 46,106ல் இங்கே வந்து கரெக்ஷன் வச்சு மேலே ஏறிப்பான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து திரும்பவும் புல்லிஷ் ஆகும். ஸோ பேரிஸான மொமெண்டம் இருக்குது. ஒரு 1 வீக் மட்டும் பேரிஸ்க்கான மொமெண்டம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். மார்க்கெட் வந்து இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அந்த டே ட்ரேடிங் வந்து உள்ளே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நான் தனியாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அப்படி வீடியோ போஸ்ட் பண்ண முடியலன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து இதுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பெரிய மேஜர் மூவ்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து மேஜர் மூவ்ஸ் மட்டும் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.